விஜய் சரியான திசையில் பயணிக்கிறாரா என்றொரு தலைப்பில் பேசுவதற்கு என்னை அழைத்த பொழுது விஜய் சரியான திசையில் பயணிக்கிறார் என்று மக்கள் மன்றத்தில் நான் உரையாற்றினேன். அந்த நாளிலிருந்து எனக்கு நெருக்கடியும் வசையும் மிரட்டலும் அதிகமாகவே வந்து கொண்டிருந்தது. இதை நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. எனக்கு யார் மீதும் கோபமில்லை, யார் மீதும் எனக்கு வருத்தமில்லை. சங்க இலக்கியத்தில் புறநானூற்றில் ஒரு பாட்டு, ஒரு தெப்பம் எந்த திசைக்கு போக வேண்டும் என்பதை தெப்பம் தீர்மானிக்க முடியாது, தண்ணீர் தான் தீர்மானிக்கும். நீர் வழிப்படும் புனை போல் ஆரியூர் முறை வழிப்படும் என்பது சங்க இலக்கிய பாட்டு, கணியன் பூங்குன்றன் எழுதிய பாட்டு. நான் ஒரு தெப்பம்தான். என்னுடைய திசை தீர்மானிப்பது தண்ணீர். இன்றைக்கு என்னுடைய திசையை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தம்பி விஜய் தீர்மானித்திருக்கிறார். நான் தாவைக்காவில் என்னை இணைத்துக் கொண்டேன். ஒரு உற்சாகமான மனநிலையில் இருக்கிறேன். கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்புகள், காயங்களிலிருந்து விடுபட்டவனாக என்னை உணர்கிறேன். இன்று தம்பி விஜயை சந்தித்த பொன் வேளையிலிருந்து புதிதாய் பிறந்ததைப் போல எண்ணி நான் பூரிக்கிறேன்.